காஷ்மீரில் பெஹல்காமில் அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது கொடூர தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். மனிதாபிமான அற்ற செயலாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. மதத்தை கேட்டு ஒருத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யார் இருந்தாலும் எல்லாருமே மனிதர்கள் தான். மனிதாபிமானப்பான்மையோடு இருந்தால் நல்லது. இது ரொம்ப மனசு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இனி இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு போலீஸாரும் அந்த அரசியல் தலைவர்களும் கண்டிப்பாக அந்த இடத்த பார்த்து இனிமேல் நடக்காதளவு பார்த்துக்கணும். சுட்டு கொன்னவங்களை நம்ம எக்காரணம் கொண்டு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த முறையாக தண்டனை கொடுக்கணும். அதுதான் நம்ம முறைப்படி செயல்படணும். இது வந்ததற்கு பின்னாடி ஓடி வர்றாங்க. இன்னைக்கு மறுபடியும் பாதுகாப்பு படையெல்லாம் வருது. ஆனால் அந்த காஷ்மீரில் நான் ஏற்கனவே கூட 2 வருஷம் 3 வருஷம் முடிவு பார்த்தோம். ஆனால் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ். அந்த பாதுகாப்பு கூட இப்போ இல்லைன்னு சொன்னாக்கா, பாதுகாப்பு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சாதாரண ஃபாரின்லேருந்து வந்தவங்களே இறந்து போயிருக்காங்க. அதுக்கு முதலே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த அரசோட கடமை இல்லையா? மத்திய அரசு இருந்தாலும் சரி, அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய மற்ற பிரதேசம் இருந்தாலும் சரி, பாதுகாக்கப்பட்டிருக்க வேணும். அது இந்த அரசு தவறிட்டுங்கிறத ரொம்ப கண்டிக்க வேண்டிய சமாச்சாரங்க.